வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம சிம்பிளாக முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் பாத்திரத்தில் விட்டுக்கோங்க. அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்க ஆரம்பிக்கட்டும். கடுகு வெடித்ததும் ஒரு சின்ன துண்டு நறுக்கின வெங்காயமும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து வதக்க ஆரம்பிங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு நறுக்கின பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நறுக்கின முட்டைக்கோஸையும் சேர்த்துடலாம். இது ஒரு சின்ன சைஸ் முட்டைக்கோஸ், பெருசாக இருந்தால் பாதி மட்டும் போட்டுக்கோங்க. இதோட நான் இப்போ கொஞ்சமாக பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். பச்சை பட்டாணி சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 3-4 நிமிஷம் இது நல்லா நான் வதக்கிட்டேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி நிறைய சேர்க்க வேண்டாம், லைட்டாக தண்ணி விட்டு மறுபடியும் வதக்க ஆரம்பிங்க. இதிலே வெந்துடும். மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வேக விட போகிறோம். நடுவே அப்பப்போ கிளறிக்கோங்க, இல்லைன்னா அடியில் உட்காந்துட போகுது. முட்டைக்கோஸ் பச்சை பட்டாணி ரெண்டுமே இப்போ வெந்துருச்சு. இதுக்கு மேலே ஒரு 2 பெரிய ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இதை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ இதோ நம்மளோட முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.